கோடி தீப உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோவில்லையும் அந்த காலத்தில் வந்து ஒரு விழா எடுத்து கொண்டாடினாங்க. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்ணெயில் தீபம் ஏற்ற முடியாத அளவுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்கெல்லாம் கூட அந்த தீபம் கோடி தீபம் எரியறத பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்ம கர்மம் போகும். அவங்களுக்கு வந்து நிறைய லக்ஷ்மி கடாட்சமும் பணமும் வந்து சேரும், ஐஸ்வர்யங்கள் வந்து சேரும். அப்படிங்கிறதுக்காகத்தான் கோடி தீபம் திருவிழா அப்படின்னு ஒவ்வொரு கோவில்லையும் கொண்டாடினாங்க. கலியுகத்தினுடைய கால மாற்றத்தினால கோடி தீபம் இப்போ எந்த கோவில்லையும் விழா கொண்டாடுறது. ஸோ ஒரு 2 கோவில் 3 கோவில் ஒரே கோவிலில் வருஷத்துக்கு ஒரு முறை இப்போ கொண்டாடுறாங்க. ஆனால் அப்போல்லாம் மாதம் ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு கோடி தீபம். அப்போது இருக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, நிறைய எண்ணெய் வாங்கி கொடுப்பான், அகல் வாங்கி கொடுப்பான், திரி வாங்கி கொடுப்பான். அவர்களெல்லாம் அந்த கோடி தீபத்தில் வந்து விளக்கேற்றுவார்கள். அந்த கோவில் முழுவதும், குளம் முழுவதும், அந்த அக்ரகாரம் முழுவதும், அந்த கோவிலை சுற்றியும் இந்த கோடி தீப ஜோதியில் அந்த ஊரே பிரகாசமாக இருக்கும். தூரத்தில் இருந்து பார்க்கும்போது கூட அந்த ஒளி ஜுவாலை இருக்குது பாருங்க, அது வெளிச்சமாக இருக்கும். அந்த கோடி தீபத்துக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கப்பட்டவன், இல்லாதப்பட்டவன், நோயுற்றவன், அதே மாதிரி பில்லி சூன்யங்களில் பிரச்சனை உள்ளவன், அந்த ஊர்லேயே வாஸ்து தோஷம் உள்ளவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். நம்ம பெரியவங்க பார்த்து சில பூஜைகள், புனஸ்காரங்கள், யாகங்கள், ஹோமங்கள், விரதங்கள் இதெல்லாம் நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அத்தனை பேரும் தயவு செஞ்சு, எத்தனையோ மகானுபாவர்கள் இருப்பாங்க, கோடி தீபம் வந்து கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு கோவில்லையும் திருவிழா ஏற்பாடு பண்ணுங்கள். யார் வேணாலும் நல்ல எண்ணெய், கண்ட எண்ணெயை வாங்கி கொடுக்கக்கூடாது. சீப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு 4 கிலோ கலப்பட எண்ணெயை வாங்கி கொடுத்தீங்கன்னா, ஒரு 4 எண்ணெய் கலந்து கொடுக்கறது அந்த வேலைலாம் இல்லை. சுத்தமான செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கோவில்களுக்கு தானம் செய்யுங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த கோடி தீப திருவிழாவை கொண்டாடுவோம். அது உங்களுக்கு மட்டும் பலனை கொடுக்கறது இல்லை, மக்களுக்கு மட்டும் பலனை கொடுக்கறது இல்லை, பறவைகள், வாயில்லா ஜீவன்கள், ஆடு மாடுகள், இது அத்தனைக்குமே பலன் கொடுக்கக்கூடியது. மொத்தத்தில் அஷ்ட ஐஸ்வர்யத்தோட அந்த கிராமம் செழிப்பாக இருக்கும், நோய்கள் வராது, அந்த அக்னியில் நோய் கிருமிகள் இறந்து போயிடும். அப்படிங்கிறது ஒரு சின்ன சூட்சுமம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா?